வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, வைபவ், சுனில், சாந்தினி தமிழரசன், முனிஷ்காந்த் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற பெருசு மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பெருசு இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வைபவ் அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி குழந்தைங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பா சித்தின்னு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு கௌரவமான தலை நிமிர்ந்து வாழ்ந்த மனுஷன். அவர் வந்து ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாரு. அதை எப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தோ இல்லை சினிமாவை பார்த்தோ அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த பொசிஷனில் வந்து இறந்து போகிறாரு. ஸோ இதை வந்து அவங்களால கௌரவமாக வெளியே சொல்லவும் முடியல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கௌரவமாக அடக்கம் பண்ண முடியுமான்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த இறந்து போன அவங்க அப்பாவை கௌரவமாக அடக்கம் பண்ணாங்களா இல்லையா, உண்மையிலேயே வந்து என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் நடிக்கிற வைபவாக இருக்கட்டும், சுனில் காந்தாக இருக்கட்டும், அவங்கவுங்க பண்ணுற காம்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஸ்டேஜில் வந்து வைபவ் கிட்ட வந்து முனிஷ்காந்த் வந்து நான் வந்து ஒரு இதாகிட்டு நம்ம இதை ஒரு வந்து எப்படி சொல்கிறது, சாமியார் மாதிரி ஆயிடலாம் பாடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அது வந்து நீ வந்து ஒருபடியாக வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு வண்டியை விட்டு ஒழுங்காக மாட்டேன், நீ சில சாமியாராக போறியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி வரும். அதெல்லாம் நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வைபவ் வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார் என்னென்னா, இது உங்கள் அப்பா தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரான்னு சொன்னதுக்கு வைபவ் சொல்லுவார், தலை மட்டும் நிமிர்ந்தா பரவாயில்லன்னு சொல்கிறேன். அந்த அடல்ட் ஜோக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்து நீ இப்போ எதுக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்குற போது நான் வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிற அந்த டைமிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க வைபவ், சுனில், நிகாரிகா, சாந்தினி தமிழரசன், அதே மாதிரி தீபா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நினைக்கிற ரெட்டிங் கிங்ஸ்லே VTV கணேஷ், அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற சுபத்ரா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை, அதுக்கு டைரக்டர் கொடுத்த ரோலை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற அந்த KF சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர மியூசிக், அருண்ராஜோட பாடல்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலீஸ்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இந்த படத்தில் இருக்கிற லாஸ்ட்டாக வந்து மியூசிக், இந்த படத்தில் வர லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வரும். மியூசிக்கில் வந்து லாஸ்ட்டாக ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டுனா நீ யாரோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கங்க பண்ணுற ஜோக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. சில இடத்துல வந்து என்னப்பா இது ஒர்க் அவுட் ஆகலப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீலை கொடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிரேசி மூவன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 10 காமெடி வந்து நம்ம அந்த வசூல்ராஜ் MBBS படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற மியூசிக் வந்து எல்லா பாட்டுமே நமக்கு மைண்டில் ரிலீஸ்ட் ஆகுது. எக்ஸப்ட் நான் சொன்ன அந்த நீயாரோ பாட்டை தவிர. மற்றபடி இந்த படம் ஓவராலாக பார்க்கணுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீசெண்டான ஒரு அடல்ட் காமெடி படம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு யூபையே அடல்ட்டு மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அதில் அளவுக்கு அடல்ட் காமெடி இருக்கிறதுனால இது வந்து ஒரு அடல்ட் காமெடியான பார்க்க போகிறோம் படம். ஓகே, ஓவராலாக இந்த படத்தோட ஸ்கோரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் இருக்கிற ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்துக்கு 5க்கு ஒரு 3.2 ஸ்டார் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட அவ்வளோதான் இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சிலோன் ரீமேக் படம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காமெடி எடுக்கிறேன்னிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சில இடத்துல சொதப்பிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில இடத்துல காமெடி வந்து பார்த்திங்கன்னா சுனில் வைபவ் பண்ணுற காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து இந்த படத்தில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓவராக இந்த படத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.2 ஸ்டார் தரேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.